மலர் பாட, பாக்கியராஜ் ஆட, கூடவே மீனாவும் செந்திலும் டான்ஸ் ஆட, சுரேஷும் மதியும் ஒருத்தர் பார்த்து காதலை வெளிப்படுத்துறதே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மற்ற எல்லாருமே கீழே நின்று கைதட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் ராகவனும் ராஜலட்சுமியும் அங்க வருவாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? குடும்ப மானமே போச்சு. அதையும் இந்த அம்மாவும் சேர்ந்து கைதட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கு பாருன்னு கோமதியவும் 2 திட்டுவாங்க. போதும் போதும், எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. பாக்கியராஜும் சுரேஷும் இல்லைம்மா பீச்சுக்கெல்லாம் போகணும், நம்ம எல்லாரும் உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. எல்லாரும் ஒவ்வொன்று அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க. உடனே ராஜலட்சுமி, எதுக்கு எல்லாரும் வேற வேறையாக ஆர்டர் பண்ணுறீங்க? ஒரே மாதிரி சாப்பாடு ஆர்டர் பண்ணோன்னா ஹோட்டலில் சமைக்கிறவங்களுக்கும் ஈஸி, சாப்பாடும் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடச்சிரும் அப்படிம்பாங்க. உடனே கோமதி, மெல்லமா ஹோட்டலில் சமைக்கிறவங்களுக்கெல்லாம் இறக்கப்படுறாங்க, ஆனால் வீட்டில் அந்த மலரை அவ்வளவு வேலை வாங்குறாங்க. உடனே மீனா, அத்தை மெல்லமா ராஜி தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. அந்த தண்ணியை குடிச்சு அப்படியே அதை முழுங்கிருங்க. ஒன்று ஒன்றா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ராஜலட்சுமியும் ராகவனும் மலர் ஃப்ரைட் ரைஸ் கேட்பாங்க, அதையும் வாங்க வேண்டான்னு சொல்லி வாங்க விட மாட்டாங்க. மதி தான் ஆர்டர் பண்ணுவாங்க. பைசா நிறைய ஆகுது, அதனால தான் நான் வீட்டில் இருந்தே சாப்பாடு கட்டிட்டு வரணும்னு சொன்னேன். இப்படியே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வழியாக எல்லாரும் சாப்பிட்டு முடித்ததும், நாங்கள் 2 பேரும் வேனில் இருக்கோம், நீங்கள் எல்லாரும் பீச்சுக்கு போயிட்டு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பாடா நிம்மதியாக போச்சுன்னு எல்லாருமே, ராஜலட்சுமி ராகவனை தவிர எல்லாருமே பீச்சுக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. செந்தில் மீனா கிட்ட, எப்பா உங்கள் மாமா என்ன இப்படி இருக்காரு, அதுக்கு ஊரில் இருக்காரு மிஸ்டர் பாண்டியன், அவர் எவ்வளவோ பரவாயில்லை, இப்போ புரியுதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மீனாவும். எப்போவுமே நமக்கு யாருக்காவது ரொம்ப கஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கஷ்டம் மட்டும்தான் நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஆனால் அடுத்தவங்களுக்கு நம்மளை விட பெரிய கஷ்டமாக வரும்போது அதை பார்க்கும்போது நம்ம கஷ்டம் எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னாங்க தோணும். அதே மாதிரி தான் இந்த ராகவனை பார்க்கும்போது பாண்டியன் எவ்வளவோ பரவாயில்லைங்க. மறுபடியும் எங்களுக்கு நேரம் ஆச்சு, வேனில் ரொம்ப நேரமெல்லாம் உட்கார முடியாதுன்னு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. நைட் ஆகிடும். செந்திலும் நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுவார். பாக்கியராஜ் எல்லாருமே சொல்லி பார்ப்பாங்க, நாளைக்கு சண்டே தானே இருந்துட்டு போகலான்னு. இல்லை மீனா எல்லாரும் இருக்காங்கல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிளம்பிடுவார். நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்லுவார். இல்லை வேண்டாம், நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். இங்கே தாங்க ட்விஸ்டே இருக்குது. முத்துவேலும் கதிரும் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. முத்துவேலுக்கு சர்ஜரியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும். கதிர் தான் கூட இருந்து ஃபுல்லாகவே பார்த்துக்குவார். அதனால முத்துவேலுக்கு கதிர் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். நான் இவ்வளோ நாளும் உங்களை எவ்வளோ தூரம் திட்டியிருக்கேன், என் தங்கச்சி குடும்பம்னு கொஞ்சம் கூட நான் பார்க்கவே இல்லை, எவ்வளவு கோவப்பட்டேன், உன்னை கண்டபடி பேசியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம இப்போ என் கூடவே நீ தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிற. நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் தாரையாக இருக்கும். எதுக்கு மாமா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூட தான் எனக்கு 10 லட்ச ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, உதவி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மருந்து தேவைப்படும், மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதனால கதிர் வேகமாக போய் மருந்து வாங்குறதுக்காக போவார். முத்துவேலை தனியாக விட்டுட்டு போயிருப்பார். அதனால வேகமாக கிராஸ் பண்ணும்போது ஒரு வண்டியில் இடிச்சிடுவார். அந்த பைக்காரன் கீழே விழுந்து அடியெல்லாம் ஒன்றும் பட்டிருக்காது, வண்டிக்கும் ஒன்றும் ஆயிருக்காது. ஆனால் சும்மா வம்புக்குன்னே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் சுரேஷ் பைக்கில் அங்கே வருவார். நீங்கள் யார், என்ன வேணும், என்ன ஏதுன்னு கேட்டதும், என் பேர் கதிரவன், நான் சிவகங்கையிலேருந்து வரேன், இந்த மாதிரி எங்கள் மாமாவுக்கு உடம்புக்கு முடியலை, அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், அவரை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால வேகமாக வந்துக்கிட்டு இருந்தேன், வண்டியில் இடிச்சிடுச்சு, மிஸ்டேக்லாம் என் மேலே தான் அப்படின்னு நடந்ததை சொல்லுவார். உடனே அந்த ஆளை சுரேஷ் நல்லா திட்டி, ஏன்பா உனக்கு வண்டிக்கும் ஒன்றும் ஆகலை, உனக்கும் ஒன்றும் ஆகலை, சும்மா தேவையில்லாமல் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கியா, எல்லோரும் கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கீழே அம்பத்தூர் ஸ்டேஷனில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை அனுப்பிச்சி விட்டுருவாரு. கதிரை அனுப்பிச்சி விட்டுட்டு அவர் யோசிப்பாரு. ராஜி ஏற்கனவே கதிர் பத்தி சொல்லியிருப்பா, ஆனா அவங்க அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல அப்படிங்கிற விஷயம் அவளுக்கே தெரியாது. கதிர் சென்னையில தான் இருக்காரு அப்படிங்கிறது ராஜிக்கு கன்ஃபார்மா தெரியும். இப்போ சுரேஷும் நடந்ததை வீட்டில் போய் சொல்லும்போது அது கதிராக தான் இருக்கும், நம்ம கதிர் தான் அப்படின்னு ராஜி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனால் கதிர் என்ன சொல்லிடுறாருன்னா, நாங்கள் சிவகங்கையிலேருந்து வந்திருக்கோன்னு சொல்லிடுறாரு. குன்னக்குடின்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னும் பெர்ஃபெக்டாக கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாரு.
கோமதியும் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணும்போது பாண்டியன் சென்னையில் இருக்கிறத கதிர் சென்னையில் இருக்கிறத சொன்னதும் கதிர் கன்ஃபார்மாக சென்னையில் தான் இருக்காரு அப்படிங்கிறது நல்லா உறுதியாகவே தெரிஞ்சு போயிடும். நாளைக்கு எபிசோடில் எல்லாருமே முத்துவேலை போய் பார்ப்பாங்க. கண்டிப்பாக முத்துவேலுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறமா முத்துவேலோட தான் எல்லாருமே ஊருக்கு போவாங்க. அப்புறம் சக்திவேலு கதிருக்கு 10 லட்சம் கொடுத்ததை பற்றி எல்லா டீட்டெயிலும் அவருக்கு தெரியுங்கிறதுனால கதிர் எப்போ வருவான் அவனை கழுத்தை பிடிச்சி கேள்வி கேட்கணும்னு ரெடியாக இருப்பார். பயங்கர கோபத்தில் இருப்பார். இனி வர எபிசோட்ஸ் எல்லாமே அதிரடியாக தாங்க இருக்கும். அப்படியே நம்புவோம்.